Hi friends, welcome to workshop. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது பார்க்குறது வந்து வேர்ல்ஃபுல் 190 லிட்ரு. க்ரோஸ் வால்யூம்னா 200 கிட்ட இருக்கும். ஆனால் 190 185 தான் இதோட ஸ்டோரேஜ் வால்யூம். இது ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் காயில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புது காயில் வாங்கிட்டு வந்திருக்கோம். புது கூலிங் காயில் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். இதில் இந்த ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே போகிற இன்னர் கண்டென்சரை வந்து டம்மி பண்ணிவிட்டு எல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக கொடுக்குறோம். 600A கேஸ். இது இன்வெர்டர் மாடல். போர்டு வந்து அப்படியே அதில் அட்டாச்சாக வருது. இது போர்டு பக்கத்தில் நிப்பிள் சைஸ் வரும். நமக்கு இந்த பக்கம் வந்து செக்ஷன் வரும். எல்லாமே வந்து இது டச் மாடல் மாதிரி வருங்க. கூலிங் காயில் ஃபிட் பண்ணுறோம். இந்த கூலிங் காயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கேப்லரு, செக்ஷன் பைப்பு எல்லாமே வந்து ஒரே இதில் வந்துடும்ன்றதுனால நமக்கு நிறையா சேவ் ஆகும். ஆனால் இது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல்ன்றதுனால கொஞ்சம் காஸ்ட்டு கூட நமக்கு அதிகமாக தான் வரும். எல்ஜி சாம்சங்கை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். மேலே வந்து கிளிப்பு மாடல் மாதிரி வரும், லாக் பண்ணுற மாதிரி பின்னில். கொஞ்சம் ஃபிட்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பர்ஃபெக்டாக வரும். தெர்மாஸ்டாட் இதில் வராது. நமக்கு வந்து மேலே போர்ட்லேயே வந்துடும். அந்த சென்சார் மட்டும் ஒயிட் கலர் சென்சார் இது கீழே ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். டெம்பரேச்சர் சென்சாரு. ஃபிட்டிங் கூட ஈஸி தான் அந்த காயில். ஒரு சில கூலிங் காயிலுக்கு அசல் சீட்டிங்கே ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சைடு அந்த பேனல் எல்லாம் வந்து எங்கேயாவது உடைக்கிற அளவுக்கு அவ்வளோ டைட்டாக இருக்கும். இந்த காயில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நல்லா ஈஸியாக வந்து ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இந்த கூலிங் காயில் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்க்ரூ தான். மேலே வந்து மொத்தம் ஷீட்டோடு சேர்த்து பிடிச்சிக்கிற மாதிரி. சைடில் வந்து 2 ஸ்க்ரூ வரும், சின்ன ஸ்க்ரூ. அது வந்து அந்த காயிலோட அந்த பேனல் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். கீழே வந்து அந்த சென்சாரு, தெர்மாஸ்டாட் சென்சாரை அங்கே ஃபிட் பண்ணுறோம். இப்போ காயில் ஃபிட்டிங் ஒர்க் ஆகி போச்சு. இன்னும் வந்து நம்ம அந்த பைப்பெல்லாம் வெல்டிங் வைக்கிறோம். இது இப்போ இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் கண்டென்சர் மட்டும் ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். மற்றபடி கூலிங் காயில் நமக்கு ஃப்ரெஷ் அவுட் தேவையில்லை. கேப்லரு புதுசுன்றதுனால அப்படியே எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெல்டிங் வச்சுட்டு ஜஸ்ட்டு வேக்யூம் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். 600A கேஸு. 600A கேஸு சார்ஜிங் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து வேக்யூம்ன்றது வைக்கணும். ஏன் வைக்கணும் அப்படின்னா, அதாவது மோட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் கட் பண்ணோன்னே உள்ளே வந்து ஆக்சிஜன் வந்து உள்ளே இருக்கும். வெளியிலேருந்து ஆக்சிஜன் உள்ளே இருக்கிறதுனால இன்கேஸ் உள்ளே ஏதாவது பவர் ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி வர்றப்போ அது வந்து நம்ம ஏற்றுற 600 கேஸு ஆக்சிஜன் 2 இருக்கிறப்போ காயில் எங்கன்னா ஷார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து ஃப்ரிட்ஜு வெடிச்சிருச்சு அப்படின்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும் இந்த மாதிரி கேஸ் இருக்கிற ஃப்ரிட்ஜில் தான். அதனால் நம்ம ஒரு வேளை 134 கேஸில் வந்து வேக்யூம் இல்லாமல் நம்ம ஏற்றுனா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுமே தவிர, இந்த 600 கேஸு 401 அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டஸ்ட் கேஸு, ஃபயர் கேஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வேக்யூம் வச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கும் சேஃபு, கஸ்டமருக்கும் சேஃபு. இந்த மேல் சைடு வெல்டிங் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃப்ளேம் நல்லா அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு வந்து வெல்டிங் வைக்கணும்.
இல்லைன்னா அந்த வெல்டிங் ராடெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா உள்ளே போய் பைப்பை க்ளோஸ் பண்ணிவிடும். கண்டென்சர் வெல்டிங் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 2-3 டைம்ஸ் அடிக்கிறோம் ஃப்ரெஷ் அவுட்டு. ப்ரெஷர் எல்லாம் ஓகே அப்படின்னா மேக்ஸிமம் இது வந்து ஹோல் போட்ட உடனே ஆஃப் பண்ணதுனால நமக்கு கம்ப்ரஸர் வந்து போகலை. இன்கேஸ் ஒரு 1/2 hour இல்லை 1 hour இல்லை தெரியாமல் ஒரு நைட்டு அந்த மாதிரி ரன்னிங்கில் விட்டுருந்தாங்கன்னா கம்ப்ரஸர் கூட போயிட்டுருக்கோம். ஃப்ரெஷ் அவுட் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு வெல்டிங் வைக்கிறோம். இப்போது இதுவும் இதே மாதிரி தான் ஃபில்ட்ரு கூட வெல்டிங் வைக்கிறப்போ மேலே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெல்டிங் வைக்கணும். சும்மா நெக்லெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகுனா ஒரு வேளை அப்போக்கப்போ லீக் வரலனா கூட சீக்கிரத்தில் லீக் வர்றதுக்கு இந்த ஏரியா தான் வந்து ரொம்ப அதிகமாக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. அதேமாதிரி கீழே சைடு கூட கேப்லர் சைடு கூட அதேமாதிரி தான். ஆனால் அந்த இடத்துலலாம் அடுத்த நாள் 2வது நாளெல்லாம் லீக் வர்றதுக்கெலாம் சான்ஸே இல்லை. இன்கேஸ் வெல்டிங் சரியாக வைக்கல அப்படின்னா அப்போக்கப்போ லீக் வரும், இல்லைன்னா ஃபிட் ஆகிடும். காப்பர் டு காப்பர்ன்றதுனால கொஞ்சம் வெல்டிங் வந்து கரெக்டாக செட் ஆகிடும் அந்த இடத்துல மட்டும். ஃபில்ட்ரு வெல்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் அதை செல் பண்ணிவிட்டு செக்ஷன் பைப்பு வெல்டிங் வச்சிடலாம். அப்படியே வந்து நிப்பிள் கூட ஒரே வாட்டி வெல்டிங் வச்சிடலாம். ஏன்னா ஃப்ரெஷ் அவுட் வந்து தேவை கிடையாது. இன்கேஸ் நமக்கு வெல்டிங்கில் எங்கேயாவது பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ் அவுட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. புது காயில்ன்றதுனால நான் பண்ண மாட்டேன்னு அப்படின்லாம் இல்லை. பிளாக் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இது போர்டு கொஞ்சம் கிட்டே இருக்குன்றதுனால கொஞ்சம் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் டெலிகேட்டடான சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணாலும் சரியாக வரவில்லை. அதனால் பின்னாடி ரேக்கு வச்சுட்டு நம்ம வெல்டிங் வச்சிடறோம். ரேக் ஷீட் இருக்கிறதுனால அது பிளாக் கலர் பிளாஸ்டிக் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மெல்ட் ஆகாது. ரேக் இருக்கிறதுனால அது மெல்ட் ஆகக்கூடாது. வெல்டிங் கொஞ்சம் குயிக்காக வச்சுட்டு எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். சேம் ஒரே சைஸ் பைப்புன்றதுனால அது கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா கூட ஹீட் பண்ணுறப்போ அது வந்து கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த மாதிரி டயத்தில் வந்து கொஞ்சம் கீழே விழுந்துறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அது நிப்பிள் கொடுக்குற பைப் வந்து ரொம்ப டெலிகேட்டடான பைப் கொடுக்குறாங்க, திக்னஸ் கம்மியானது. அதனால் அது ஹீட்டுக்கு வந்து பெண்ட் ஆகுறது, சீட்டிங் ஆகாமல் கீழே விழுந்துறது அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது.
அப்படியே செக்ஷன் கூட வெல்டிங் வச்சிட்டோம்னா வெல்டிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஜஸ்ட்டு நம்ம வேக்யூம் வைக்கிறோம், கேஸ் சர்ஜிங் பண்ணிடுறோம், அவ்வளோதான். வேக்யூம் வந்து ஒரு 10 நிமிஷம் வைக்கிறோம். கம்பல்சரி 10 நிமிஷம் வைக்கணும் 600 ஏர் கேஸ்க்கு. கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். ஆன்டி மாய்ஸ்சர் வந்து போட்டுக்கிட்டால் நல்லா சோக் ஆகாமல் இருக்கும். பண்ணியாச்சு. உள்ள கூலிங் காயில் வந்து அந்த ஏர் வந்து ப்ராசஸ் ஆகிற சவுண்டெல்லாம் நல்லா தான் கேட்குது. கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து ரிட்டன் ஏர் பார்க்குறப்ப தெரிஞ்சிடும் நமக்கு உள்ளே வந்து எங்கன்னா பிளாக் ஆச்சு இல்லையான்ட்டு. ரிட்டன் ஏர் ஃப்ரீயாக வந்துச்சு அப்படின்னா பிளாக் எதுவும் ஆகுதுன்னு அர்த்தம். நான் அதெல்லாம் பார்க்கல, ஏன்னா வெல்டிங் வச்சு நல்லா வச்சுருக்கோன்ற ஒரு நம்பிக்கையில் அப்படியே வந்து வேக்யூம் வச்சேன். இதுக்கு கேஸ் வந்து ஒரே வாட்டி அதிகமாக ஏற்றிடக்கூடாது 600 கேஸ்க்கு. ஏன்னா மீட்டரில் வந்து இருக்கிற கேஜு இதுக்கும் ப்ரெஷருக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரே வாட்டி நிறைய ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா கூலிங் காயில் கூட ஒரு சில டைம் வந்து அப்படியே பெண்ட் ஆகிடும். ஏன்னா நடந்திருக்கு கூட. இல்லை கம்ப்ரெசர் வந்து ஆஃப் கூட ஆகிடும். ஒரு சில கம்ப்ரெசர் வீக்காக இருந்துச்சுன்னா. ஒரு ஆஃப் கணக்கு வந்தோன்னா நம்ம வந்து லீக்கேஜ் எல்லாம் வந்து செக் பண்ணிடுறோம், எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கான்ட்டு. கண்டென்சர் ஹீட் எல்லாம் செக் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. இதில் வந்து மீடியம் வச்சுருக்குறோம். அந்த இதில் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காயில் வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து தான் வரும். அதனால் வந்து காயில் சீக்கிரம் நமக்கு கூலிங் தெரிய ஆரம்பிச்சிடும். இதில் இந்த பாருங்கள், கீழெல்லாம் நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.